Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 12th பிசிக்ஸ் யூனிட் நம்பர் 2 கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் பொட்டென்ஷியோமீட்டர், அதுக்கப்புறம் இந்த பொட்டென்ஷியோமீட்டரை யூஸ் பண்ணி வரக்கூடிய டெரிவேஷன், அதாவது ரெண்டு பொட்டென்ஷியோமீட்டரை ரெண்டு செல்ஸ் நான் கனெக்ட் பண்ணுறேன். அப்படி ரெண்டு செல்ஸ் பொட்டென்ஷியோமீட்டரில் கனெக்ட் பண்ணுறப்ப அது எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா எப்படி டெரைவ் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு பொட்டென்ஷியோமீட்டரில் ஒரு செல் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதோட ஃபார்முலாவையுமே நம்ம எப்படி டெரைவ் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பொட்டென்ஷியோமீட்டர்னால் என்னென்னு பார்ப்போம். பொட்டென்ஷியோமீட்டருங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஒரு டிவைஸ். இந்த டிவைஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ், அதாவது V கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த பொட்டென்ஷியோமீட்டர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது மட்டும்தான் கண்டுபிடிப்போமா இதை யூஸ் பண்ணிட்டு கேட்டிங்கன்னா கிடையாது. இதை யூஸ் பண்ணி கரண்ட்டு, ரெசிஸ்டன்ஸ் இது எல்லாமே இந்த பொட்டென்ஷியோமீட்டரை யூஸ் பண்ணி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த பொட்டென்ஷியோமீட்டரை ப்ரீஃபாக நம்ம இந்த டாபிக்ஸோடு சேர்த்தே நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா கம்பேரிசன் ஆஃப் EMF ஆஃப் டூ செல்ஸ் வித் எ பொட்டென்ஷியோமீட்டர். அதாவது நான் ரெண்டு செல்ஸ் நான் கன்சிடர் பண்ண போகிறேன். அந்த ரெண்டு செல்ஸை பொட்டென்ஷியோமீட்டரோட கனெக்ட் பண்ணுறேன். அப்படி கனெக்ட் பண்ணுறப்ப எனக்கு என்னென்ன சேஞ்சஸ் ஏற்படுதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தோம்னா நான் ரெண்டு செல்ஸ் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அந்த ரெண்டு செல்ஸை நம்ம கொடுத்துருக்கிற சர்க்கியூட்டில் நான் கனெக்ட் பண்ண போகிறேன். இந்த கொடுத்துருக்க சர்க்கியூட்டில் C and Dங்கிறது நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மெட்டல் வயர். இந்த மெட்டல் வயரில் Cங்கிற பாயிண்ட்டோட நான் பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினலை கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினலை நான் எதோட கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தோம்னா ஒரு கீயோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த Dங்கிற பாயிண்ட்டையும் ரியோஸ்டாட்டையுமே நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த டி அண்டு ரியோஸ்டாட்டை எது கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு ரியோஸ்டாட்டோட யூஸ் என்னென்னு பார்த்தோம்னா இந்த ரியோஸ்டாட்டை நான் அட்ஜஸ்ட் பண்ணுறப்ப எனக்கு கரண்ட்டோட ஃப்ளோ அட்ஜஸ்ட் ஆகும். இதான் இந்த ரியோஸ்டாட்டோட மெயினான அப்ளிகேஷன். இந்த CD அதுக்கப்புறம் மேலே இருக்கிறது பார்த்தோம்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோன்னு பார்த்தோம்னா ப்ரைமரி சர்க்கியூட் அப்படின்ட்டு சொல்லுவோம். இப்போ இந்த Cங்கிற இந்த டெர்மினலோட நான் எதை கனெக்ட் பண்ணுறேன்னு பார்த்தோம்னா Mங்கிற பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுறேன். இந்த Mங்கிற பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம்னா DP/DT ஸ்விட்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது M and N என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தோம்னா DP/DT ஸ்விட்சுன்னு சொல்லுவாங்க. DP/DT ஸ்விட்சுனா என்னென்னா டபுள் போர்ட் டபுள் த்ரோ ஸ்விட்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த M and Nங்கிற பாயிண்டில் இந்த DP/DT ஸ்விட்சை யூஸ் பண்ணி தான் ரெண்டு செல்லையுமே நான் கனெக்ட் பண்ண போகிறேன். இதில் பார்த்தோம்னா E1ங்கிறது, அதாவது EMF 1ங்கிறது எதுன்னு பார்த்தோம்னா செல் நம்பர் 1 டினோட் பண்ணுது. அடுத்து E2ங்கிறது எதை டினோட் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா செல் நம்பர் 2 நம்மளுக்கு டினோட் பண்ணுது. இந்த DP/DT ஸ்விட்சோட ஒரு எண்டை எதோட கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா இந்த Cங்கிற பாயிண்டோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பாயிண்ட் எங்கே கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா கேல்வனோமீட்டர். அந்த கேல்வனோமீட்டரோட ஹை ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் ஒரு ஜாக்கி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஜாக்கினா என்னங்கிறது நம்ம மீட்டர் பிரிட்ஜ் கான்செப்ட்லேயே பார்த்தப்போ, ஆனால் திருப்பியும் மென்ஷன் பண்ணுறேன். ஜாக்கிங்கிறது பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு பென் மாதிரி இருக்கும். நீங்கள் சயின்ஸ் ப்ராக்டிக்கல் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஜாக்கிங்கிறது ஒரு மெட்டல் கணக்கு இருக்கும். அந்த மெட்டல் பார்க்குறதுக்கு ஒரு பென் மாதிரி இருக்கும். அதை இந்த வயர் மேலே பார்த்தோம்னா இந்த வயர் பார்த்தோம்னா ஒரு மெட்டல் வயர். இது மேலே தேய்க்கிறப்ப எனக்கு கரண்ட்டோட டிஃப்ளெக்ஷன்ஸ் எனக்கு தெரியும். அப்போ எந்த பாயிண்ட்டில் கரண்ட்டோட டிஃப்ளெக்ஷன் கேல்வனோமீட்டரில் 0ன்னு காமிக்குதோ அந்த பாயிண்ட்டை நம்ம L1 கன்சிடர் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஜாக்கியை திருப்பி அட்ஜஸ்ட் பண்ணுறேன். திருப்பி ஒரு லென்த் கிடைக்கும். அதை L2ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நான் DP/DT ஸ்விட்சை எந்த சைடு நான் இது பண்ணுறேன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு EMF 1, அதாவது ஃபஸ்ட்டு செல்லை நோக்கி அந்த செல்லை DP/DT ஸ்விட்சை நான் இன்க்ளூட் பண்ணுறேன். அப்படி அந்த DP/DT ஸ்விட்சை அது பக்கமாக நான் ஓப்பன் பண்ணுறப்ப எனக்கு இந்த ஃபஸ்ட்டு செல் எனக்கு இந்த பொட்டென்ஷியோமீட்டரில் இன்க்ளூட் ஆகும். அப்படி ஃபஸ்ட்டு செல் இன்க்ளூட் ஆகிறப்ப EMFோட ஃபார்முலா பார்த்தோம்னா IRL. அந்த IRLங்கிற ஃபார்முலா தான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ இந்த ஜாக்கியை யூஸ் பண்ணி அந்த வயரில் ரப் பண்ணுறேன். எனக்கு ஒரு பாயிண்டில் கேல்வனோமீட்டரில் 0 டிஃப்ளெக்ஷன்ஸ் காமிச்சிருக்கும். அப்போ அந்த லென்த்தை நான் L1 எடுத்துக்கிறேன். அதை தான் இங்கே ஈக்குவேஷன் நம்பர் 1 எழுதிக்கிறோம். அடுத்து பார்த்தோம்னா நான் செல் 2, அதாவது இந்த செல் 2க்கு நோக்கி அந்த DP/DT ஸ்விட்சை இன்க்ளூட் பண்ணுறேன். அப்படி இன்க்ளூட் பண்ணுறப்ப பார்த்தோம்னா எனக்கு செல் நம்பர் 2 இந்த பொட்டென்ஷியோமீட்டரில் இன்க்ளூட் ஆகிருக்கும். செல் நம்பர் 1 எனக்கு இந்த பொட்டென்ஷியோமீட்டர்லேருந்து ரிமூவ் ஆயிரும். ஏன்னா இந்த ஸ்விட்சை இந்த பக்கமாக நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தோம்னா செல் 2ல் பார்க்குறப்ப எனக்கு இந்த ஜாக்கியை ரப் பண்ணுறேன். அப்படி ரப் பண்ணுறப்ப எனக்கு 0 டிஃப்ளெக்ஷன்ஸ் காமிச்சிருக்கும். அந்த லென்த்தை நான் L2ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்போ நான் EMF 1 = IRL1 கிடச்சிருக்கும். EMF 2 = IRL2 கிடச்சிருக்கும். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே நான் டிவைட் பண்ணேன்னா
EMF 1 divided by EMF 2 is equal to IR எனக்கு கேன்சல் ஆயிரும், மீதி L1 divided by L2 வந்து கிடச்சிருக்கும். இதான் வந்து ஒரு பொட்டென்ஷியோமீட்டரில் 2 செல்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து ஒரு பொட்டென்ஷியோமீட்டரில் 2 செல்லை இன்க்ளூட் பண்ணுறப்ப எனக்கு EMF வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது EMF 1 divided by EMF 2 is equal to L1 minus L2ங்கிற ஃபார்முலா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதான் வந்து அந்த 2 செல்லுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை வந்து சொல்லுது. அடுத்து வந்து செகண்ட் டாபிக் வந்து என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு செல் வந்து நம்ம பொட்டென்ஷியோமீட்டரில் இன்க்ளூட் பண்ணுறோம். அந்த செல்லோடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பொட்டென்ஷியோமீட்டர் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத இந்த டாப்பிக்கில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவையும் எப்படி டெரைவ் பண்ணுறதுங்கிறத இந்த கான்செப்டில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்த கான்செப்ட்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம ஒரு EMF வந்து ஒரு செல், அதாவது செல்லுங்கிறது வேறு, பேட்டரிங்கிறது வேறு. நிறைய செல் வந்து சேர்ந்தது தான் வந்து நம்ம பேட்டரின்னு சொல்லுவோம். பேட்டரிக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து பார்ப்போம். ஆனால் செல்லுக்கு என்ன பார்ப்போம்னு பார்த்தோம்னா EMF வந்து பார்ப்போம், எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். இங்கே வந்து நம்ம என்ன இன்க்ளூட் பண்ணுறோம்னு பார்த்தோம்னா செல்லை தான் வந்து இன்க்ளூட் பண்ணுறோம். அப்படி செல்லை இன்க்ளூட் பண்ணுறப்ப அதில் வந்து எனக்கு கரண்ட் ஃப்ளோ எப்படி இருக்குங்கிறத நம்ம முன்னாடி பார்த்த டாபிக்ஸ்லேயே வந்து அந்த ஃபார்முலாவை டிரைவ் பண்ணியிருப்போம். அந்த ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா I is equal to EMF divided by R plus R. அதாவது கேபிட்டல் ஆருங்கிறது எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், ஸ்மால் ஆருங்கிறது எனக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை டினோட் பண்ணும். அடுத்து வந்து பார்த்தோம்னா அதோட பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். என்னென்னு பார்த்தோம்னா அதாவது EMF இன்ட்டு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸுங்கிறது எனக்கு ஃபார்முலா. இது வந்து பார்த்தோம்னா ஒரு செல்லுக்குரிய ஃபார்முலா. இதை எதோடையும் நம்ம கனெக்ட் பண்ணல. ஆனால் இங்கே வந்து பார்த்தோம்னா ஒரு பொட்டென்ஷியோமீட்டரோட நான் கனெக்ட் பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்தோம்னா சிடிங்கிறது அந்த பொட்டென்ஷியோமீட்டரில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய அந்த மெட்டல் வயர். அந்த சிங்கிற பாயிண்ட்டை நான் பேட்டரியோட கனெக்ட் பண்ணுறேன், பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினலோட கனெக்ட் பண்ணுறேன். அடுத்து அதோட நெகட்டிவ் டெர்மினலோட நான் கீயை வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதுலேயே 2 கீ ப்ரெசென்ட்டாக இருக்கிறதுனால இதை கீ நம்பர் 1 டினோட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த கீயை டிங்கிற பாயிண்ட், அதாவது அந்த மெட்டல் ராடோட இன்னொரு சைடு வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து என்னென்னு சொல்லுவோம்னா பிரைமரி சர்க்யூட்னுட்டு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதில் ஒரு செல்லை வந்து கனெக்ட் பண்ணுறேன். அந்த செல்லோட EMF நான் ஈன்னுட்டு டினோட் பண்ணிக்கிறேன். அந்த செல்லுக்கு பேரலாக ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை வந்து கேபிட்டல் ஆர்னுட்டு டினோட் பண்ணிக்கிறோம். இந்த செல்லுக்குள்ளே எனக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதோட ஒரு கீயை வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே ஒரு கீ இருக்கிறனால இதை K2ன்னுட்டு நான் டினோட் பண்ணிக்கிறேன். இந்த கீயோட நான் எதெல்லாம் கனெக்ட் பண்ணுறேன்னு பார்த்தோம்னா கேல்வனோமீட்டர், ஹை ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் அந்த ஹை ரெசிஸ்டன்ஸோட ஜாக்கி வந்து கனெக்ட் பண்ணிக்க. போன டாப்பிக்கில் வந்து ஜாக்கியோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ வந்து பார்த்தோம்னா இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எதை இன்க்ளூட் பண்ணுறேன்னு பார்த்தோம்னா இந்த செல்லை தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த செல்லை வந்து நான் இன்க்ளூட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஜாக்கியை வந்து ரப் பண்ணுறேன். அப்போ L1ங்கிற ஒரு பர்டிகுலர் லென்த்தில் வந்து எனக்கு கேல்வனோமீட்டர் 0 டிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து காமிக்கும். அப்போ வந்து பார்த்தோம்னா இந்த EMFும் L1ம் டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஏன் டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குன்னு பார்த்தோம்னா L1 அதாவது லென்த் இன்க்ரீஸ் ஆக எனக்கு EMFும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதுவே வந்து லென்த்து கம்மியாக EMFும் எனக்கு கம்மியாகிட்டே போகுது. அதனால டைரக்ட்லி ப்ரொபோஷனல்ன்ட்டு சொல்லியிருப்போம். இப்போ நான் இந்த இடத்துல இதை ரிமூவ் பண்ணிடுறேன். அதாவது இந்த செல், அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு பேட்டரி மட்டும்தான் இருக்குங்கிறப்ப அதுக்கு எனக்கு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்படின்னா எனக்கு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை மட்டும் யூஸ் பண்ணி இப்போ இந்த ஜாக்கியை வந்து நான் மூவ் பண்ணுறேன். இப்போ ஜாக்கியை வந்து ரப் பண்ணுறப்ப எனக்கு கேல்வனோமீட்டரில் 0 டிஃப்ளெக்ஷன் காமிக்கிற லென்த்தை நான் L2ன்னுட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸோட ஃபார்முலா எனக்கு தெரியும். E into R divided by R plus R is directly proportional to L2 அப்படிங்கிறது ஃபார்முலா. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா EMF யூஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சிருப்பேன், பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா வந்து கண்டுபிடிச்சிருப்பேன். ரெண்டுமே வந்து நான் டிவைட் பண்ண போகிறேன். அப்படி டிவைட் பண்ணுறப்ப பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதை டிவைட் பண்ணி உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். EMF divided by EMF by R divided by R plus R ன்ட்டு எனக்கு டிவைட் ஆகும் ஈக்குவல் டு L1 divided by L2. இங்கே ஈயும் எனக்கு கேன்சல் ஆயிடும். அப்படின்னா மீதி எனக்கு 1 divided by R divided by R plus R கிடைக்கும் இஸ் ஈக்குவல் டு L1 divided by L2.
இதை நான் ரெசிப்ரோக்கல் எடுத்தேன்னா எனக்கு இந்த இது கிடச்சிடும். R + R / R = L1 / L2. இந்த ஆரை வந்து நான் ரெண்டுக்குமே தனித்தனியாக செப்பரேட்டாக கொடுக்குறேன். எப்படி செப்பரேட்டாக கொடுக்குறேன்னு பார்த்தோம்னா R / R ப்ளஸ் ஸ்மால் r / R is equal to L1 / L2 கொடுக்குறேன். அப்படின்னா R எனக்கு கேன்சல் ஆயிரும். மீதி 1 ப்ளஸ் ஸ்மால் r / R is equal to L1 / L2 கிடச்சிருக்கு. இப்போ இந்த +1 இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா -1 ஆகும். அப்படின்னா இப்படி தான் எனக்கு இது கிடச்சிச்சு. அதாவது R / R is equal to L1 / L2 -1 எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ இந்த இடத்துல எனக்கு இதை மெயினாக எதுக்கு இந்த டாபிக் பார்க்குறோன்னு பார்த்தோம்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்படின்னா எனக்கு ஸ்மால் ஆரை தான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். அப்படின்னா இந்த கேபிட்டல் ஆரை இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். ட்ரான்ஸ்லேட் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்னா R is equal to R into L1 / L2 -1 எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ இந்த இடத்துல L2வை நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். L2வை வந்து நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா R is equal to R into L1 minus L2 divided by L2 அப்படின்ட்டு கிடச்சிருக்கும். அதுதான் நான் இங்கே ஃபார்முலாவை டிரைவ் பண்ணியிருக்கேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் ஆகும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலோ அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.